வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 128, வாணிபமும் காலனி ஆட்சியும் என்பது தலைப்பு. இயந்திரங்கள் விஞ்ஞானம் பொருட்களை பெருக்க, ஏழைகளோ தொழிலின்றி எங்குமே தவிக்க, தொந்தரவு தாளாமல் வியாபாரம் செய்வோர் தொலைதூரத்தில் உள்ள பல நாடுகட்கும் சென்று தந்திரமாய் சில நாட்டை கைப்பற்றி கொண்டார். தாராளமாய் தங்கள் வாணிபத்தை செய்தார். இந்த நயவஞ்சகத்திற்கேற்பட்ட எதிர்ப்பு எண்ணிறந்த யுத்தங்களாட்சி உலகெங்கும். என்ன அற்புதமான ஒரு தீர்க்க சிந்தனை பாருங்க. அருட்தந்தை காலனி ஆட்சி வந்ததனுடைய அடிப்படையை ஆராய்கிறார். வாணிபம்தான். நீங்கள் இதை எங்கும் சரித்திர உண்மைகளாக காணலாம். நம் தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆங்கிலேயர்களது ஆதிக்கம் நம் நாட்டில் எப்படி ஏற்பட்டது? வணிகம் செய்யத்தானே முதலில் வந்தார்கள். அந்த வியாபாரத்தின் மூலமாக மெல்ல மெல்ல டிவைட் அண்ட் ரூல் என்ற பிரித்தாளும் சூழ்ச்சியின் பயனாக நம் நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள். நம் நாடு என்று மட்டுமில்லை, எங்கெங்கெல்லாம் காலனி ஆதிக்கம் ஏற்பட்டதோ அதை ஆராய்ந்து பார்த்தால் அடிப்படை வாணிபமாகத்தான் இருக்கும். என்ன நடக்கிறது? அருட்தந்தை சொல்கிறார், விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இயந்திரங்கள் பொருட்களை உற்பத்தி செய்து குவிக்கிறது. உழைப்பாளிகள் தொழிலின்றி தவிக்கிறார்கள். இப்போ இந்த வியாபாரிகள் ஒரு தந்திரம் செய்தார்கள். இயந்திரங்கள் உற்பத்தி செய்து குவித்த பொருட்களை தொலைதூரத்தில் உள்ள பல நாடுகளுக்கும் சென்று கொடுக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம் என்ற பெயரால் தந்திரமாக பலவீனமான நாடுகளை கைப்பற்றி கொண்டனர். அங்கெல்லாம் தாராளமாக தங்கள் வாணிபத்தை செய்து பெரும் அளவில் பொருள் ஈட்டத் தொடங்கினார்கள். இந்த நயவஞ்சகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிய பிறகு பெருமளவில் எதிர்ப்பு கிளம்பியது. அதுதான் உலகம் முழுவதும் ஏற்பட்ட போர்களுக்கான காரணம். போர்களில் எத்தனை சீரழிவுகள்! எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன? வாணிபம்தான். அந்த லாப நோக்கம், மக்களது நன்மை குறித்து சிறிதும் சிந்திக்காமல் எந்த வகையிலும் பொருள் பெருக்குவதற்காக வியாபாரிகள் எடுத்த முயற்சிதான் மக்கள் அடிமைகள் ஆவதற்கும் போரின் காரணமாக பொருளாதார சீரழிவு ஏற்படுவதற்கும் காரணம். இன்றும் கூட நாம் அதைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.